வெல்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் நம்ம வியூவர்ஸ் அவங்களோட கமெண்ட்ஸ்ல கேட்ட ஸ்டாக்ஸை பத்தி அனலைஸ் பண்ண போறோம். எங்க எஃபோர்ட்டை என்கரேஜ் பண்ண தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா. அதாவது கமெண்ட்ஸ்ல இருந்து வர கேள்விகளை எடுத்து இப்படி லைவா அலசுறது ஒரு சுவாரஸ்யமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆமா. And before we dive in, we happily announce now we are offering portfolio analysis service. இதுல உங்களுக்கு டீடைல் அனாலிசிஸ் டீடைல்ஸ் மற்றும் ரிப்போர்ட் ஃபைல் கிடைக்கும். யாராவது இன்ட்ரெஸ்டடா இருந்தா ப்ளீஸ் ஃபில் கூகுள் ஃபார்ம், லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். இது ஆக்சுவலி நிறைய பேருக்கு ரொம்ப யூஸா இருக்கும். போர்ட்ஃபோலியோவை ஒரு ப்ரொஃபஷனல் ஆங்கிள்ல பாக்குறது ஒரு பெரிய கிளாரிட்டி கொடுக்கும் நம்ம வியூவர்ஸ்க்கு. எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம மிஷனுக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம 7 வித்தியாசமான ஸ்டாக்ஸை பத்தி பார்க்க போறோம். LTTS, ரெடிங்டன், மனோரமா, கிராவிட்டா, ஏஸ், ஏஃப்காம், அப்புறம் உத்கர்ஷ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இது ஒரு நல்ல மிக்ஸ் ஆக்சுவலி. டெக்ல இருந்து ஆரம்பிச்சு பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் கடைசியா ஒரு பேங்கிங் ஸ்டாக் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகுது. ஆமா. சோ முதல்ல நாம டெக்க உருவாக்குற உலகத்துக்குள்ள போவோம். நம்ம லிஸ்ட்ல முதல் ஸ்டாக் L&T டெக்னாலஜி சர்வீசஸ், அதாவது சுருக்கமா LTTS. ரைட், LTTS. இவங்களோட மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னா இப்போ சுமார் 33,000 கோடி கிட்டே இருக்கு. 33,000 crores. ஓகே. ஆனா இவங்கள நம்ம சும்மா ஒரு ரெகுலர் ஐடி சர்வீஸ் கம்பெனின்னு சொல்லிட முடியாதுல்ல. அதாவது இவங்க ஆட்டோமொபைல், AI, EV மொபிலிட்டிக்கெல்லாம் ஒரு மூல மாதிரி செயல்படுற இன்ஜினியரிங் R&D கம்பெனி. கரெக்ட். இப்போ சாதாரண ஐடி கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்க? ஒரு பேங்க்குக்கோ இல்ல ஒரு ரீட்டைல் கம்பெனிக்கோ சாஃப்ட்வேர் எழுதி கொடுப்பாங்க. ஆமா, பேக் ஆஃபீஸ் சப்போர்ட், ஆப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த ER&D, அதாவது என்ஜினியரிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டோட்டலி டிஃபரெண்ட். இவங்க பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கு டிஜிட்டல் உயிர் கொடுக்கறவங்க. ஓ, ஓகே. Can you give an example? இப்போ ஒரு எலக்ட்ரிக் கார் இருக்குன்னு வைங்க. அந்த EV பேட்டரி எப்ப சார்ஜ் ஆகணும், எப்ப பவரை கட் பண்ணணும்னு முடிவு பண்ற பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிசைன் பண்றது இவங்க தான். That is highly specialized work. ஆனா இங்க தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இவங்களோட வேல்யூவேஷன், அதாவது PE ரேஷியோ சுமார் 26.3x இருக்கு. மத்த ஐடி கம்பெனிகளை விட இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது ஒரு வேலிட் क्वेश्चन தான். ஆனா நீங்க வேல்யூவேஷனை மத்த ரெகுலர் ஐடி கம்பெனிஸ் கூட அப்படியே கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? ஐடி தானே. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு E&D பிரீமியம். இவங்க செய்யற வேலைக்கு ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் என்ஜினியர்ஸ் தேவை. அதனால மார்க்கெட் இவங்களுக்கு ஒரு பிரீமியம் வேல்யூவேஷன் கொடுக்குது. இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கூட 73.58%ல ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. ஓகே, ஸ்டேபிள் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இஸ் குட். ஆனா இந்த ஐடி செக்டர்ல இப்போ நடக்கிற வேஜ் ஹைக்ஸ், அதாவது சம்பள உயர்வு, அது அவங்க மார்ஜினை ரொம்பவே குறைக்குமே. இது இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிஸ்க் இல்லையா? வேஜ் ஹைக்ஸ் கண்டிப்பா ஒரு பிரஷர் தான். அதனால தான் அவங்களோட EBIT மார்ஜின் இப்போ 14.6%ல இருக்கு. பட் Q3ல அவங்க ரெவென்யூ $326 மில்லியன் வந்திருக்கு, which is a 4.6% YOY growth. $326 மில்லியன். And I heard recently அவங்க $300 மில்லியன் அளவுக்கு லார்ஜ் டீல்ஸ் சைன் பண்ணிருக்காங்கன்னு. ஆமா, $300 மில்லியன் TCV, அதாவது டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ. இந்த மாதிரி லார்ஜ் டீல்ஸ் தான் அவங்கள சஸ்டெயின் பண்ண வைக்குது. ஆனா இந்த $300 மில்லியன் உடனே அவங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துருமா? இல்ல, அங்கதான் நாம கவனமா இருக்கணும். கான்ட்ராக்ட் சைன் பண்ண உடனே பணம் வராது. அது ஒரு 5-year கான்ட்ராக்டா கூட இருக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெவென்யூவா மாறும். ரைட். இப்போ மேனேஜ்மெண்ட் FY27க்கான லக்ஷ்யா அப்படின்னு ஒரு 5-year ஸ்ட்ராட்டஜியை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா மொபிலிட்டி செக்டார்ல ஒரு ரிகவரி தெரியுது இப்போ. அதனாலதான் FII ஹோல்டிங் 4.22% கொஞ்சம் குறைஞ்சாலும் நம்ம DII அவங்களோட ஹோல்டிங்க 14.57% அதிகரிச்சிருக்காங்களா? எக்ஸாக்ட்லி. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த லக்ஷ்யா ஸ்ட்ராட்டஜி மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். Got it. So டெக்க உருவாக்குறவங்கள பத்தி தெளிவா பார்த்தோம். இப்போ அந்த டெக்க உலகம் முழுக்க விநியோகம் பண்ற, டிஸ்ட்ரிபியூட் பண்ற கம்பெனியை பார்ப்போம். ரெடிங்டன் லிமிடெட். ரெடிங்டன், எஸ், ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இவங்களோட மார்க்கெட் கேப் சுமார் 15,600 இருந்து 16,000 crores வரைக்கும் இருக்கு. ஆனா எனக்கு இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவங்க கிட்ட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 0%. ஒரு டிரைவர் இல்லாத பஸ் மாதிரி தோணுது எனக்கு. யார் தான் கம்பெனியை ரன் பண்றா? நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும். ஆனா 0% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கிறது இங்க ஒரு ரெட் ஃபிளாக் கிடையாது. இவங்க 100% ப்ரொஃபஷனலி மேனேஜ்ட் கம்பெனி. ஓ, ப்ரொஃபஷனலி மேனேஜ்ட். அப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் எல்லாமே முடிவு பண்றாங்களா? கரெக்ட். ஒரு தனிப்பட்ட குடும்பத்தோட கண்ட்ரோல் இல்லாம பியூர்லி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்கிற நோக்கத்துல ப்ரொஃபஷனல் CEOவும் அவங்க டீமும் இதை ரன் பண்றாங்க. மேக் சென்ஸ். அதனால தான் FII ஹோல்டிங்ஸ் இங்க ரொம்ப அதிகமா சுமார் 61.9% இருக்கா. ஆமா, FIIஸ்க்கு ப்ரொஃபஷனலி மேனேஜ்ட் கம்பெனிஸ்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களோட வேல்யூவேஷன் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. PE வெறும் 8.9x தான். 8.9x. That's very low. And dividend yieldum நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, டிவிடெண்ட் yield சுமார் 3.4% இருக்கு. Q3ல அவங்க ரெவென்யூ கூட 16% YOY growth கொடுத்திருக்காங்க. அவங்க வெறும் ஸ்மார்ட் போன்ஸ் மட்டும் விக்கல, இப்போ கிளவுட் சர்வீசஸ்லயும் நல்லா ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓகே, பட் டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸ்னாலே மார்ஜின்ஸ் எப்பவுமே ரொம்ப கம்மியா தானே இருக்கும். தின் மார்ஜின்ஸ். இதுல என்ன ரிஸ்க் இருக்கு? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. டிஸ்ட்ரிபியூஷன்ல மார்ஜின்ஸ் 2% இல்ல 3% தான் நிக்கும்.
இங்க நாம க்ளோஸ்லி வாட்ச் பண்ண வேண்டிய ரிஸ்க் வந்து இன்வென்ட்ரி சைக்கிள். அதாவது பொருட்கள் வேர்ஹவுஸ்ல விக்காம தேங்கிடக்கூடாது, ரைட்? எக்ஸாக்ட்லி. ஆப்பிள்லயோ டெல்லியோ புது மாடல் விக்கலன்னா ரெடிங்டனோட ஒர்க்கிங் கேபிட்டல் அங்கே பிளாக் ஆயிடும். அப்புறம் 61.9% எஃப்ஐஐ இருக்கிறதால குளோபல் ஃப்ளோஸ் மாறினா ஸ்டாக் விலையில பெரிய ஏற்ற இறக்கம் இருக்கும். டெக் சாஃப்ட்வேரையும் பார்த்துட்டோம், ஹார்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷனையும் பார்த்துட்டோம். இப்போ டெக்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற 2 யூனிக் கம்பெனிகளை பார்ப்போம். ஓகே. பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ்னா நீங்க மனோரமா இண்டஸ்ட்ரீஸ் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, மனோரமா இண்டஸ்ட்ரீஸ். மார்க்கெட் கேப் சுமார் 6700 இருந்து 7000 crores. இவங்க பண்ற பிசினஸ் எனக்கே ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஆமா, மாம்பழ கொட்டை பிசினஸ் தானே. அதுவேதான். மாம்பழ கொட்டை, சால், அப்புறம் ஷியா விதைகள்ல இருந்து ஸ்பெஷாலிட்டி ஃபேட்ஸ், பட்டர்ஸ் தயாரிச்சு காஸ்மெட்டிக்ஸ் அப்புறம் சாக்லேட் கம்பெனிகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இது ஒரு பிரில்லியன்ட் நீஷ் பிசினஸ் ஆக்சுவலி. இவங்களோட growth ஹிஸ்டரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சுமார் 37% CAGR ப்ராஃபிட் growth கொடுத்திருக்காங்க. 37% CAGR. தட்ஸ் ஹியூஜ். ஆனா வெறும் விதைகளை வித்து இவ்ளோ ப்ராஃபிட் பண்ண முடியுமா? இல்ல முன்னாடி சீட்ஸா வித்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க ப்ராடக்ட்ஸ்ல 75% வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸா மாறிடுச்சு. அதனால தான் மார்ஜின்ஸ் நல்லா இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் 54.32%ல ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. ஓகே, ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ எக்ஸாட்டிக்கா இருந்தாலும் PE ரேஷியோ வந்து 31ல இருந்து 34x வரைக்கும் பிரீமியம்ல இருக்கே. ஆமா, வேல்யூவேஷன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அது மட்டும் இல்லாம இது விவசாயம் சம்பந்தப்பட்ட ரா மெட்டீரியல். மழை பெய்யல, விளைச்சல் இல்லனா விதை விலை மாறுமே, அப்போ ப்ராஃபிட் அடி வாங்குமே. கண்டிப்பா அடி வாங்கும். அக்ரி கமாடிட்டிஸை நம்பி இருக்கிற எந்த பிசினஸ்க்கும் இது பெரிய ரிஸ்க் தான். அது மட்டும் இல்லாம நீங்க பேலன்ஸ் ஷீட்டை பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷனுக்காக இவங்க டெட்டும், அதாவது கடனும் அதிகமாயிட்டு இருக்கு. ஓ, கடனும் ஏடுதா? ஆமா, அதனால நாம எக்ஸ்போர்ட் டிமாண்ட் எப்படி இருக்கு, அவங்க மார்ஜின் சஸ்டெயின் ஆகுதான்னு தொடர்ந்து ட்ராக் பண்றது ரொம்ப அவசியம். காட் இட். அடுத்ததா வேஸ்டா காசாக்குற இன்னொரு பிசினஸை பார்ப்போம். கிராவிட்டா இந்தியா. மார்க்கெட் கேப் சுமார் 9700 இருந்து 10,000 crores. ஆமா, மெட்டல் ரீசைக்ளிங், லீட், அலுமினியம், பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்றாங்க. Exactly. I feel like this is a very future-proof business. ஆமா, சஸ்டைனபிலிட்டி ட்ரெண்ட்னால இவங்க ப்ராஃபிட் வந்து 49% CAGRல அபாரமா வளருது. இன்ஸ்டிடியூஷனல் இன்ட்ரெஸ்டும் நல்லா இருக்கு. FII ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 14.65%ல இருந்து 15.75% அதிகரிச்சிருக்கு. That's a good sign. ஆனா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது 55.88%ல இருக்கு. ஆனா லாங் டர்ம்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது ஒரு சின்ன கன்சர்ன் தான், பட் பெரிய ரெட் ஃபிளாக்னு சொல்லிட முடியாது. மேனேஜ்மெண்ட் ஃபண்டிங்காக கொஞ்சம் ஸ்டேக் வித்திருக்கலாம். ஓகே, ஆனா சமீபத்துல Q3 ப்ராஃபிட் நல்லா இருந்தும் ஸ்டாக் விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கே. Why is that? இதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒன்னு வந்து மெட்டல் பிரைசஸ்ல ஏற்படுற வாலட்டிலிட்டி. குளோபல் மார்க்கெட்ல லீட் விலை குறைஞ்சா இவங்க லாபமும் குறையும். So they are dependent on global metal prices. எக்ஸாக்ட்லி. 2வது காரணம் ஹை வேல்யூவேஷன் கரெக்ஷன். ஸ்டாக் ரொம்ப வேகமா மேல போனதால கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. நீங்க ஸ்கிராப் அவைலபிலிட்டியும் அவங்களோட இன்டர்நேஷனல் எக்ஸ்பான்ஷனையும் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். ரைட். மெட்டீரியலை ரீசைக்கிள் பண்றத பார்த்தோம். இப்போ அந்த மெட்டீரியலை வச்சு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்விப்மெண்ட், சுருக்கமா AC. ஏசியா. மார்க்கெட் கேப் சுமார் 8,900 crores. இந்தியாவோட பிக் அண்ட் கேரி கிரெயின்ஸ் மார்க்கெட்ல இவங்களுக்கு 63% ஷேர் இருக்கு. திஸ் இஸ் ஹியூஜ். ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் 65.42% இருக்கு, வித் ஜீரோ பிளெஜிங். வேல்யூவேஷனும் ரொம்ப ரீசனபிளா இருக்கு. PE சுமார் 21x தான். Q3 ரெவென்யூ கொஞ்சம் குறைஞ்சாலும் நெட் ப்ராஃபிட் வந்து 4% YOY growth கொடுத்திருக்காங்க. ஆனா இந்தியால இன்ஃப்ரா பூம் நடக்குதுன்னு சொல்றாங்க. எவ்ரிவேர் வி see கன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் ஏன் சமீபத்துல ஸ்டாக் விலை குறைஞ்சிருக்கு? ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரிக்ட்லி சைக்ளிக்கல் பிசினஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் எப்பவுமே நேர்கோட்ல வளராது. இப்போ மார்க்கெட்ல கேபெக்ஸ் ஸ்லோ டவுன் பயம் இருக்கு. கேபெக்ஸ் ஸ்லோ டவுன்னா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிக்குதுன்னு அர்த்தமா? ப்ராஜெக்ட்ஸ் நிக்குதுன்னு இல்ல, புதுசா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ற வேகம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். கவர்மெண்ட் இன்ஃப்ரா அனௌன்ஸ்மெண்ட்ஸ், அவங்களோட ஆர்டர் புக், அப்புறம் மைனிங் அக்ரி டிமாண்டை நீங்க வாட்ச் பண்ணணும். இது சைக்கிள் திரும்ப ஏறும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, மேக்கிங் சென்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டோம். நவ் மூவிங் டு டிரான்ஸ்போர்ட். அதுவும் ஏர் கார்கோ. AFCOM ஹோல்டிங்ஸ் லிமிடெட். மார்க்கெட் கேப் சுமார் 1700 crores. இது ரொம்ப சின்ன கம்பெனி. ஃபார்மா, பெரிஷபிள்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆனா Q3ல ரெவென்யூ 200% பிளஸ் YOY growth. ஏவுகணை வேகத்துல வளருது ஸ்டாக். ஆமா, வளர்ச்சி அபாரமா இருக்கு. ஆனா இங்க நாம ரொம்ப உஷாரா இருக்கணும். ரிஸ்க்ஸ் ரொம்ப அதிகம். What are the red flags? வரலாற்று ரீதியா இவங்க கிட்ட கேஷ் பொசிஷன் ரொம்ப குறைவு. கேஷ் குறைவா? அப்ப லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்கா? ஏன்னா இது பறந்துகிட்டே இருக்கிற விமானத்துல இன்ஜினை மாத்துற மாதிரி ஒரு ரிஸ்கான விஷயமாச்சே. கரெக்டா சொன்னீங்க. ஏர் கார்கோக்கு நிறைய கேபிட்டல் தேவை. ஃப்ளீட் எக்ஸ்பான்ஷன், எம்ப்ளாயி காஸ்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கே பண்ணணும். ஆனா கிளையன்ட்ஸ் பணம் கொடுக்க 90 நாள் ஆகும். ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் ரொம்ப லெந்தியா இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லாம டாக்ஸ் டிஸ்கிரிபன்சிஸும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஹை growth இருந்தாலும் சஸ்டைனபிலிட்டிக்கு கேஷ் ஃப்ளோ இருக்கான்னு நம்ம பார்க்கணும். வாவ், தட்ஸ் a solid point. ஓகே, கடைசியா ஒரு ஹை ரிஸ்க் டர்ன் அரவுண்ட் பிளே. பேங்கிங் செக்டர்ல இருந்து உத்கர்ஷ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்.
உத்கர்ஷ் இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் ஹை ரிஸ்க் டேக்கர்ஸ் தான். மார்க்கெட் கேப் சுமார் 1800 இருந்து 2000 crores. ஆமா, மைக்ரோ ஃபைனான்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆனா ஒரு பெரிய ரெட் ஃபிளாக் எனக்கு கண்ணுல படுது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 68.9%ல இருந்து 42.67% ஒரேடியா குறைஞ்சிருக்கு. அது பெரிய டிராப் தான். அண்ட் Q3ல 375 crores நெட் லாஸ் வந்திருக்கு. 375 crores லாஸா? எப்படி அவ்வளவு பெரிய லாஸ்? அவங்க கொடுத்த பழைய மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்ஸ்னால NPS அதாவது வாராக்கடன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்போ கம்பெனி நிலைமை மோசமா இருக்கு. ஆனா இங்க தான் ஒரு ஆச்சரியம். FII ஹோல்டிங் 1.68%ல இருந்து 11.8%க்கும் DII 9 to 10%க்கும் சர்ஜ் ஆகியிருக்காங்களே. ஆமா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹெவியா வாங்குறாங்க. இவ்ளோ லாஸ் மேக்கிங் பேங்கை இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏன் வாங்குறாங்க? ஏன்னா வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. PB அதாவது பிரைஸ் டு புக் ரேஷியோ வெறும் 0.7ல இருந்து 1.25x தான். ஓ, புக் வேல்யூவோட கம்மியா ட்ரேட் ஆகுங்களா? எக்ஸாக்ட்லி. மேனேஜ்மெண்ட் இப்போ JLG மாடல்ஸ்ல இருந்து விலகி ரீட்டைல் டேர்ம் டெபாசிட்ஸ் பக்கம் போறாங்க. ஆசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், NPS குறையும்னு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு பாட்டம் ஃபிஷிங் வாய்ப்பா இதை பாக்குறாங்க. ஸ்ட்ரிக்ட்டா ஹை ரிஸ்க் வாட்சர்ஸ்க்கு மட்டும்தான். சூப்பர். இன்னைக்கு நாம டெக் லீடர்ஸ், ஹார்ட்வேர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நிஷ் பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ், சைக்ளிக்கல் இன்ஃப்ரா, கார்கோ லாஜிஸ்டிக்ஸ், அப்புறம் ஒரு ஹை ரிஸ்க் ஃபினான்ஸ் பேங்க்னு எல்லா பாயிண்ட்ஸையும் ரொம்ப சிம்பிள் வேல கவர் பண்ணியிருக்கோம். ஒரு கம்பெனியின் வெற்றிங்கிறது அவங்க மேனேஜ்மெண்ட் திறமையா இல்ல அவங்க இருக்கிற செக்டர் ஏற்படுத்துற அலையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Yeah. So viewers, tell me in the comments which stock should I analyze next? உங்களோட சாய்ஸை காமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்க கமெண்ட்ஸ்க்காக வெயிட்டிங். Thanks for watching this video. Please share your thoughts on this topic. Please consult financial advisor. This content for only educational purpose. Bye everyone.